அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, பிரிட்ஜ் கோர்ஸோட கன்டினியூஷன். பிரிட்ஜ் கோர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் தியரி அப்படிங்கிறதுக்கான பேசிக் இன்ட்ரோடக்ஷன். எங்கெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸை விட்டுருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ பிரிட்ஜ் கோர்ஸோட லெசன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செட் தியரியில முக்கியமான கான்செப்டா இருந்த எல்லா விஷயத்தையுமே லூப்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம். ஓகே, இப்போ அதுலயே நான் என்ன ரிலேஷனும் ஆட் பண்ணிருப்பேன். பட் ரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ப்ராக்டிக்கலா எக்ஸாம்ல வர்ற ஒரு டாபிக். பிரிட்ஜ் கோர்ஸ் டாபிக்காவே இருந்தாலும் கூட அது நமக்கு எக்ஸாம்ல கேட்கிற ஒரு டாபிக். அது உங்களுக்கு டீடைல்டான நாலேஜ் வேணும்ன்றதுக்காக நேத்து நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன். அந்த அசைன்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, இன்னைக்கு நேத்து என்ன கொடுத்தேன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு 26 சம் கொடுத்துட்டு அந்த 27 சம் இருக்கும். அதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் என்னது? சிமெட்ரிக்கா இல்லைன்னா டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், அந்த மாதிரி மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. 3த்தையும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி அதனுடைய ஆன்சருமே நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு இதை கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இருந்தாலும் ரொம்ப வருஷம் கேப் ஆயிருக்கும். உங்களுக்கு படிச்சிருக்கிறதுல ஏதோ ஞாபகம் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால இது முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால உங்களை நம்ம இதை வந்து ஒரு தடவை லாகின் பண்ணி அதாவது டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, இந்த கிளாஸ் வந்து இப்படி நம்ம கிளாஸ் டீச் பண்ற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்கு. இன்னொன்னு லைவா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் செஷனும் இந்த வீடியோக்கு இருக்கு. இந்த கிளாஸுக்கே 2 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல நான் வந்து டெலகிராம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் லோகோ மாறி மாறி வரலாம், மாறி வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க லைவா ஏர்லி மார்னிங் நீங்க கத்துக்கணும் இந்த கான்செப்ட்ங்கிறதுக்காக காலைல வர வச்சிருக்கேன். ஏர்லி மார்னிங் இது லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங். பட் இந்த பர்டிகுலர் டாபிக் உடைய ரெக்கார்டிங் செஷன், டீடைல் ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு அவைலபிளா கொடுத்துருவேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஈக்குவேஷன், ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது இதுதான். A relation, ஒரு ரிலேஷன் இருக்கு, is defined on a set S. ஒரு செட் எஸ் மேல இருக்கு. இட் இஸ் செட் டு பி a ரிஃப்ளெக்சிவா சொல்லணும் அப்படின்னா A is related to A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதோட முடிச்சுக்கிறாங்க. இதோட முடிக்க கூடாது. என்ன பண்ணணும்? ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஏன்னா நான் என்ன பண்ணி இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எம்டி செட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். எம்டி செட் ரிஃப்ளெக்சிவ்ல வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப எம்டி செட் இருக்கு. எம்டி செட் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருமே இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரிஃப்ளெக்சிவ்னா எந்த நம்பர் எடுத்துட்டாலும் அதே நம்பரோட ரிலேஷன் இருக்கணும். இப்போ 5 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன்? ஏன்னு ஒரு செட்ல டிஃபைன் பண்றேன். அப்ப ஏங்கிற செட்ல என்கிட்ட வந்து 1, 2ன்னு 2 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் அந்த நம்பரோட மேப் ஆயிருந்தாங்கன்னா தான் ரிஃப்ளெக்சிவ். அப்ப இந்த எம்டி செட்டுக்குள்ள 1,1 இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. 2,2 இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? எம்டி செட் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நான் போன வீடியோல பிரிட்ஜ் கோர்ஸ்ல 5 இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்சிவ் சொல்லிப்பேன். நான் இட் வாஸ் டிரான்சிட்டிவ் as well as சிமெட்ரிக். அதனால அதே மைண்ட்ல அப்படியே நான் சொல்லிட்டேன். பட் 5 is not reflexive. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா A is related to A. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நார்மலா ரிலேஷன்ஷிப், நார்மலா நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆரம்பிச்சாதான் புரியும். நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா கேட்கறது தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கேட்கறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா A is related to A அப்படிங்கிறது ரிலேஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா is the relation ரோ அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா is sister of. சரி, ஒரு நிமிஷம். கொட்டேஷன் இங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு ரிலேஷன் எங்க இருக்குன்னா பி அப்படிங்கிறதுனா ஈஸ் சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. ஈ சிஸ்டர் ஆஃப்னு கொடுக்குறாங்க. இது நமக்கு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் வருமா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க எத்தனை பேருக்கு எஸ் சொல்றீங்க, எத்தனை பேர் நோ சொல்றீங்க? இது என்ன பாக்குறது சில பேருக்கு கொஸ்டினே புரியல. மேம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு டைப் பண்ணுங்க. எனக்கு இந்த கொஸ்டின் புரியல, நீங்க திரும்பி சொல்லுங்க அப்படின்னா. ஓகே, கொஸ்டின் தான் சொல்றேன், இன்னும் ஆன்சர் போல. எப்படி கேட்பாங்கன்னா ஈஸ் சிஸ்டர் ஆஃப்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா முன்னாடி ஏ போட்டுக்கணும், பின்னாடி பி போட்டுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஏக்கு பதிலா பிக்கு பதிலா என்ன பண்றேன்? இங்க ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அப்ப ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா இது எனக்கு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ வருமா? ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்ப என்ன ஆகும்? ஏங்கிற எனக்கு நானே அக்காவோ எனக்கு நானே தங்கச்சாவோ இருக்க முடியுமா? பாசிபிளே இல்ல. எனக்குன்னா அக்காவோ எனக்கு நான் தம்பியோ தங்கச்சாவோ இருக்க முடியும்னா வாய்ப்பே இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இத ரிஃப்ளெக்சிவ் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? ரிஃப்ளெக்சிவ்க்கு அடுத்து யார் இருப்பா? சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அதாவது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி ஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி ஆ இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ நம்ம சொல்லணும் இல்லையா? இதுதான் யாரு? சிமெட்ரிக்கோட கண்டிஷன்.
ஓகேவா? அப்ப ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏ நான் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஓகே. இப்படி இருந்தா நீங்க என்ன ப்ரூவ் பண்ணி காட்டலாம்னு சொல்றாங்க? பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்ப ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படி இருந்தா பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற இந்த பர்ட்டிகுலரான ஒரு பர்சன் ஏ இஸ் சிஸ்டர். ஏ இஸ் சிஸ்டர்னா இந்த பொண்ணு ஃபீமேலா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரெக்டா தான். ஏன்னா சிஸ்டர்னு சொல்லிட்டா இப்ப நான் வந்து இன்னொருத்தருக்கு சிஸ்டர். அப்ப நான் பொண்ணா மட்டும் தான் இருக்க முடியும். நான் பையனா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப ஏ அப்படிங்கிறவங்க யாரு? ஃபீமேல் பர்சன். ஆனா இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அப்ப பி அப்படிங்கிறவங்க மேல் கேரக்டராவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு நான் அக்கா தானே. எனக்கு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு நான் அக்கா தானே. அப்ப அந்த பக்கம் உள்ள பி யார் இருக்கலாம்? எம்மும் வரலாம், எஃப்பும் வரலாம். ஃபீமேலும் வரலாம், மேலும் வரலாம். இப்படி இருக்கும்போது பி யாரா வேணாலும் இருக்கலாம். அப்போ ஏ ஃபீமேலா இருக்கணுங்கிறது மட்டும் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப திருப்பி மாத்தி பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏன்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பி இஸ் சிஸ்டர்னா பி வந்து ஃபீமேலா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேலா இருந்தா வாய்ப்பு இல்ல தானே. அப்ப என்ன ஆகும்? இது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இது என்னாகும்? உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸிவும் வரல, சிம்மெட்ரிக்கும் வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? டிரான்சிட்டிவ் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இப்ப டிரான்சிட்டிவ் ட்ரை பண்ணலாமா? டிரான்சிட்டிவ்க்கு என்ன பண்ணணும்? ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பார்த்துட்டு போடணும். அப்ப நான் என்ன பண்றேன்? நான் ட்ரையாங்கிள் போட்டு தான் சிமெட்ரிக் செக் பண்ணி பார்க்கணும். திரும்பவும் சொல்லிட்டேன். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் டிரான்சிட்டிவ் மட்டும் ட்ரையாங்கிள் போட்டு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ, இங்க பி, அடுத்து சி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் கண்டிஷன் என்னது நமக்கு? இஃப் ஏ இஃப் இஃப்னு எடுத்துட்டு இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி. இவங்க ரெண்டு பேரும் கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க செக் பண்ணி சொல்லுங்க ஏ இஸ் ரிலேட்டட் டு சி ஆன்னு கேக்குறாங்க. அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? அண்ட் ஆல்சோ பி இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. அப்ப பி இஸ் சிஸ்டர் ஆஃப். அப்ப இதுவும் கண்டிஷன், இதுவும் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ அப்படிங்கிறவங்களும் ஃபீமேல். இப்ப பி அப்படிங்கிறவங்களும் ஃபீமேல் தான். ஏன்னா இதுவும் கொஸ்டின்ல இட் இஸ் கிவன். இஃப்ல இருக்கு. இஃப்ல இருந்தா ஏ இஸ் சிஸ்டர்னு சொன்ன மாதிரி பி இஸ் சிஸ்டர். அப்ப இவங்களும் கேர்ள் தான். இவங்களும் ஃபீமேல், இவங்களும் ஃபீமேல். இவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஃபீமேலாவும் இருக்கலாம், இல்ல மேலாவும் இருக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வருவாங்களா? இப்ப ஏல இருந்து சிக்கு போகும்போது வருவாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப ஏல இருந்து சிக்குள்ள ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் சின்னு சொல்ல முடியுமா? ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் சி அப்படிங்கிறது என்ன மீனிங்? ஏ ஃபீமேலா இருக்கணுங்கிறது மட்டும் தான் கண்டிஷன். இங்க ஏ ஃபீமேல் தானே இருக்காங்க. சி யார வேணாலும் இருந்துட்டு போனால. அப்ப இது என்ன சொல்லலாம்? இது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கான்செப்ட் வைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பிராக்டிகல் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இது உங்களுக்கு ஓரளவு ஃபர்ஸ்டே புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு விஷயம், ரிஃப்ளெக்ஸஸ் மட்டும் எப்படி தான் வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஏ இஸ் இப்போ ரிலேஷன் ரோ இருக்கு இல்லையா? அந்த ரிலேஷன்னா இஸ் நோன் ஆஸ் இஸ் நோன் ஆஸ் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அப்போ இப்ப பாருங்க எனக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியும்ல? கண்டிப்பா தெரியும். அப்ப ஏ இஸ் நோன் அஸ் ஏ. என்ன எனக்கு தெரியும். அப்ப நான் யாரு? ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷனுக்குள்ள வந்துட்டேன். ஓகேவா? இப்ப ரிஃப்ளெக்ஸிவ் அப்படிங்கிறது என்ன பத்தி எனக்கே சொல்றது. அப்ப ஏ இஸ் என்ன எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் சொல்லிட்டேன். டிரான்சிட்டிவ் எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்ப எனக்கு அப்துல் கலாம் தெரியும். அப்துல் கலாம்க்கு என்ன தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஏ இஸ் நோன் அஸ் அப்துல் கலாம். பட் அப்துல் கலாம்க்கு எனக்கு அது தெரியாது. அப்ப என்ன ஆகும்? இது என்ன கண்டிஷன் இல்ல? சிமெட்ரிக் இல்ல. இன் கேஸ் நான் என்ன பண்றேன்? சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணி டிரான்சிட்டி செக் பண்ணி என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் போடணும். அப்ப ஏ இஸ் நோன் அஸ் பி. ஏக்கு பி யாருன்னு தெரியும். அதே மாதிரி பிக்கு யாரு தெரியும்? சி தெரியும். அப்ப ஏக்கு சி தெரியுமானா வாய்ப்பே இல்ல. சம்பந்தமே இல்ல. இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு திருச்சியில இருக்காங்க. திருச்சியில இருந்து மதுரையில அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன ஆகும்? இது உங்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வராது. அப்ப இப்படி பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல கேட்பாங்க. சிஸ்டர் ஆஃப், வைஃப் ஆஃப், இல்ல ஃபாதர் ஆஃப். ஃபாதர் ஆஃப் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ வருவாங்களா? வரமாட்டாங்க. இல்லையா? ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. அப்ப வரமாட்டாங்க. ஏன்னா இது எனக்கு டிஎன் செட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். நான் எப்பவுமே எல்லா கிளாஸ்லயும் நான் சொல்ற ஒரு விஷயம். இது நான் வந்து எக்ஸாம் ஹால்ல நான் எக்ஸாம் எழுதி ஆன்சர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில உள்ள ஆஸ்பிரன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அதை ப்ரிப்பரே பண்ணாம போனவங்களுக்கு
அந்த விஷயம் வித்தியாசமா தெரிஞ்சது. ஆனா அத ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு இது கம்ஃபோர்ட் ஜோனா இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கம்ஃபோர்ட் ஜோனுக்கு நீங்க வரணும்னா, வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணணும். நீங்க எந்த இடத்துல போய் நீங்க படிங்க, எந்த அகாடமி நோட்ஸ் வேணாலும் எடுத்து பாருங்க. ரிஃப்ளெக்ஸிவ், சிம்மெட்ரிக் அண்ட் இதுல 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். ஆனா அத டீடைல்டா இவ்ளோ சம் நீங்க போட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்றதுன்னா, எதுக்காகன்னா, இப்ப பாருங்களேன். இந்த கொஸ்டின் ரொம்ப அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். பெர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல். இந்த 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்ல எழுதிக்கோங்க. அதாவது ரிலேஷன் சொல்றோம் இல்லையா? ரிலேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ரிலேஷன் ரோ என்ன இஸ் parallel to அப்படின்றது தான் ரிலேஷன். இஸ் parallel to. இஸ்னா முன்னாடி ஏ போட்டுக்கங்க. ஏ இஸ் parallel to பி. இப்போ நான் என்ன பண்றேன்? நான் என்ன ஒரு லைன் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஏ வரைகிறேன். ஏக்கு பேரலா இருக்கா? ஆமா. அந்த லைன் அங்கே பேரலா இருக்கு. செங்குத்தெல்லாம் இல்ல. அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ ஏ இஸ் parallel to itself. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏ இஸ் parallel to itself. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதே நான் என்ன ஏக்கு பக்கத்துல பி வரைகிறேன். அப்ப இது ஏ, இவங்க பி. அப்ப ஏவும் பியும் parallel. அப்ப பியும் ஏவும் யாரு? parallel தான். இப்ப ஏ, பிக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன்? சி ஒருத்தர வரைகிறேன். சி ஒருத்தர வரையும் போது அவங்க என்ன ஏக்கு பி பேரலாம், பிக்கு சி பேரலாம். அப்ப ஏவும் சி யாரா இருப்பாங்க? பேரலா தான் இருப்பாங்க. அப்போ இஸ் parallel to itself அப்படி சொல்றாங்களே, அது வந்து உங்களுக்கு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஈக்குவலன்ஸ். இதே ஒரு விஷயம் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்றேன். சோ பெர்பெண்டிகுலர் பார்க்கலாமா? சோ பெர்பெண்டிகுலர்னா எப்படின்னா, இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்காங்கன்னு அர்த்தம். இதான். அப்போ ஏ அப்படிங்கிற செட் ஏக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன இருக்காது? ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. ஆனா ஏ பிக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. இது ஏ, இது பி. ஏ பிக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. அப்ப பி ஏக்கு எப்படி இருப்பாங்க? பர்பண்டிகுலரா தான் இருப்பாங்க. அப்போ என்ன கண்டிஷன் வந்துருச்சு? சிம்மெட்ரிக் வராங்க. ஆனா டிரான்சிட்டிவ் போட்டு பாருங்க. டிரான்சிட்டிவ்ல நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு ஏ வரைஞ்சுக்கிறேன். இவங்க ஏ, இவங்க ஏ. இப்ப ஏக்கு பர்பண்டிகுலரா நான் ஒருத்தவங்க பி வரைஞ்சிட்டேன். இப்ப பிக்கு பர்பண்டிகுலரா நான் என்ன பண்றேன்? ஒரு சி வரையறேன். இப்ப ஏவும் சி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. பெர்பெண்டிகுலராவா இருக்காங்க. பேரலலா இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் சொல்லும்போது டிரான்சிட்டிவ் வராது, ரிஃப்ளெக்சிவ் வராது, சிம்மெட்ரிக் மட்டும் தான் வருவாங்க. ஓகேயா? இப்ப நான் 3 எக்ஸாம்பிள் இன்னும் சம்முக்குள்ளயும் நம்ம போல. பட் 3 பிரைமரியா குடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சாட் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்னா நோ சொல்லிடுங்க. இப்ப சொல்லிக் கொடுத்தது பிரைமரியா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வரேன். அத பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல கஷ்டமான சம்ஸ் எப்படி வித்தியாசமா யோசிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சும். எந்த டவுட் இல்லைல? ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா மேபி இன் கேஸ் இன்னும் கொஞ்சம் கேட் எக்ஸாம்ல இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அந்த ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா கேட்டது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ல 26 கொஸ்டின் கொடுத்துருக்கேன்ல அதுல ஈவன் அந்த எஸ் இதே இருக்கா? ஓகே டைரக்டா இருக்கு பாருங்க. எஸ் இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதுதான் கேட்டிருந்தாங்க. சரி ஒன்னு ஒண்ணா பார்த்துட்டு வருவோம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர் சொன்னேன்ல அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். ஓகே. சோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க சிமெட்ரிக். எதுக்காக சிமெட்ரிக் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் எப்பவுமே ரிஃப்ளெக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த புக்ல பை காட் என்ன சம் ரீசன் இஸ் தேர். ஆத்தருக்கு ஏதோ தோணி இருக்கு சிமெட்ரிக் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காப்ல. பட் சிமெட்ரிக் பேஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. ஓகே நான் சீரியஸா சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்னா இது இது வந்து நீங்க இது இது ஒரு கான்செப்டா நினைச்சிட்டு எல்லாரும் போயிருவாங்க. நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படி எந்த ஒரு டாபிக்குமே இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னு நீங்க நினைக்காம இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு ஒரு 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 அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ அதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாபிக் கூட நீங்க பேசி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு நிறைய சீக்ரெட்டை சொல்லிக் கொடுக்கும். அந்த சீக்ரெட் தான் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்குள்ள உள் மனசு ஆழ் மனசுல இருந்து உங்களை வந்து கேள்வி கேட்க வைக்கும். ஒரு கேள்வி இருக்காது நீங்க படிச்சுட்டு போன கொஸ்டினே கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்குள்ள நீங்க 4 கேள்வி கேட்கறீங்க. இதுக்கு என்ன வரலாம் இதுக்கு என்ன வரும் ஒண்ணுமே படிக்காம நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுடைய சும்மா ஒரு நெகட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் மைண்ட் இருக்குல்ல அந்த நெகட்டிவ் மைண்ட் என்னன்னோ பேசும். அதுக்கு என்ன ஏபிசிடி போட்டு போ இல்ல பிஏ போட்டுட்டு போ இல்ல இதுவா இப்படின்னு சொல்லும். ஆனா நீங்க நல்லா படிச்சுட்டு இங்க ப்ரிப்பேர் ஆகி உங்க நாலேஜ் எல்லாம் கொண்டு போய் மூலையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க புக்கை எக்ஸாம் ஹால் கொண்டு போகல புக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்க மைண்ட் வச்சிருக்கீங்க. அப்ப அது 4-5 பக்கத்தை திருப்பி பார்த்துட்டு இதை இப்படி யோசி இதை இப்படி யோசி உங்களுக்கு ஐடியா கொடுக்கும் எக்ஸாம் ஹால்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு குரு வந்து இங்க உங்களுக்கு வந்து தூண்டி விடுவேன். அதை நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க புக்ஸ் படிக்கணும். ஓகே புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை நம்ம இன்னையில இருந்து வளர்த்து போறோம். சரியா நான் எப்படின்னு சொல்றேன் கமிங் மார்னிங்ல சொல்றேன். ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்ல முதல் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பெர்பெண்டிகுலர் டு அப்ப என்ன அர்த்தம் ஏ அப்படிங்கிற நம்பர் பிக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிமெட்ரிக் அப்படின்னு என்ன சொன்னேன் நான் ஒரு ஏ வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றேன் பி இவங்க ஏ இவங்க பி அப்ப ஏ இஸ் பர்பண்டிகுலர் டு பி. அப்போ பி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏவா தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும் இட் வாஸ் அண்ட் சிம்மெட்ரிக். ஓகே அப்ப ஹென்ஸ் த ரிலேஷன் இஸ் இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும் ஹென்ஸ் த ரிலேஷன் இஸ் சிம்மெட்ரிக் அப்படின்னு வார்த்தையில படிக்கணும். ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா என்ன மீனிங்னா
ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்கா? ஏபி இஸ் ஆட் நம்பர்னு மீனிங்கா. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னா ஏபி இஸ் ஆட்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணா ஆட் நம்பர் வரும். இப்ப இன் கேஸ் இத நான் வந்து நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்ற இந்த ரிஃப்ளெக்ஸிவ் அப்ளை பண்ணி பாருங்க. ரிஃப்ளெக்ஸிவ் எப்படி பாருங்க? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ ஏ இன்டு ஏ. ஏ இன்டு ஏ ஆட் நம்பரா வரணும். ஏ ஸ்கொயர் ஆட் நம்பரா மட்டும் தான் வரணுமா? ஏ ஸ்கொயர்னா என்ன? ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்றோம். இப்போ 5 ஸ்கொயர் பண்றீங்க 25, இட் வாஸ் அன் ஆட் நம்பர் வந்துருச்சு. இன் கேஸ் நான் 6 சொல்றேன். 6 ஸ்கொயர் பண்றீங்க. 6 ஸ்கொயர் பண்ணா 36, இட் வாஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் வராது. எல்லா எக்ஸாம்பிளையும் என்ன பண்ணணும்? 3த்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? அப்ப என்ன ஆகும்? இந்த எக்ஸாம்பிள் என்னாச்சு உனக்கு? ஆடுன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல ஏபி ஆடா இருந்தா பிஏ ஆடா தான் இருக்கும். அப்போ இது உங்களுக்கு சிமெட்ரிக் கண்டிஷன் வருது. ஆனா யாரு வரல? ரிஃப்ளெக்சிவ் வரல. இது டிரான்சிட்டிவ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி 3 பேர். அப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்காங்க, பின்னு ஒரு நம்பர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்திருக்காங்க? இட் வாஸ் அன் ஆட் நம்பர் வருது. பியும் சி மல்டிப்ளை பண்ணா ஆட் வருது. அப்ப நீங்க எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ நீங்க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த நம்பர் இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட் வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் ஈவனா இருந்துட்டாலே உங்களுக்கு என்ன வந்துரும்? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எப்பலாம் உங்களுக்கு ஆட் நம்பர் வரும்? 2 நம்பரை பெருக்குறீங்க. ஆன்சர் எப்போ உங்களுக்கு ஆட் வரும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு. 2வது ஒரு நம்பர் இருக்கு. 2த்தையும் எனக்கு பெருக்கணும். எனக்கு என்ன வரணும்? ஆட் வரணும். இப்ப சப்போஸ் நான் ஏதாவது 1ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இங்க 2 எடுத்துக்கிறேன். இல்லன்னா 2 இன்டு 1 எடுத்துக்கிறேன். இல்ல 2 இன்டு 2 எடுத்துக்கிறேன். 1 இன்டு 1. சிம்பிள் நம்பர் எடுத்துக்கங்க. ஏன் காம்ப்ளிகேட்டட் நம்பர்? நமக்கு தெரிஞ்ச 1ஆம் பட்டு 2வது பட்டு எடுத்துக்கலாம். 1 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2. 2 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2. 2 2 இஸ் 4. அப்போ 1 இன்டு 1. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கதையில எங்க இருக்கு? எங்கேயாவது ஒருத்தவங்க ஈவன் நம்பர் வந்துட்டாங்கனாலே நமக்கு என்ன ஆயிடும்? ஈவனா போயிருவாங்க. அப்ப 2மே ஆட் நம்பரா இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் நம்பர் வருது. இப்போ கேள்விய கவனிச்சுட்டோம். இப்பதான் சம் போடவே ஆரம்பிக்கணும். அப்ப 2 பேர பெருக்கும்போது ஆட் வரணும்னா 2 பேரும் ஆடா இருக்கணும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏ ஆட் நம்பர், பி ஆட் நம்பர். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. பி ரிலேட்டட் டு ஏவும் ஆட் நம்பர், பியும் ஆட் நம்பர். இப்ப பிக்கு அப்புறம் சியும் ஆட் நம்பர். 3 பேரும் ஆட் நம்பர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏ இஸ் சிங்கிறது ஆட்டோமேட்டிக் வந்துருமா இல்லையா? ஏ இன்டு சி கண்டிப்பா ஆட் நம்பரா தான் இருக்க போகுது. ஏவும் ஆட் நம்பர், பியும் ஆட் நம்பர், சியும் ஆட் நம்பர். ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணா ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வரும். ஆட்டோமேட்டிக்கா இது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? சோ அதே மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? உம் அடுத்த எக்ஸாம்பிள் என்ன? பேரலல் கொடுத்துட்டோம். A related to B is an even integer. ஆமா, A related to A. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா A is related to A is even number கொடுத்திருக்காங்க கொஸ்டின். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா A is related to A is even number. ஈவன் நம்பர் அர்த்தம் எந்த நம்பரையும் அதே நம்பரோட நான் மல்டிப்ளை பண்றேன். எனக்கு ஈவன் தான் வரும்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லையே. 5 ஸ்கொயர் பண்றேன் 25ல எனக்கு வந்துச்சு. 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 வந்திருக்கலாம். ஆனா 5 ஸ்கொயர் பண்ணும்போது ஃபார் ஆல் ஏ வரணும்ல. அப்ப என்ன ஆகும்? ஃபார் எனி ஈவன் இன்டிஜர்னா ஈவன் இன்டிஜர்ஸ் கண்டிஷன் எழுது. அதாவது ஏ பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்டிஜர்ஸ்னு சொல்லும்போது இன்டிஜர்ஸ்ல உள்ள எல்லா நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனா ஈவன் இன்டிஜர்ஸ்க்கு வந்து ட்ரூ ஆகாது. ஆட் இன்டிஜருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஈவன் இன்டிஜர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கு என்ன பண்றாங்க? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஈக்குவலன்ஸ் 3 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈக்குவலன்ஸ். இப்போ உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து இல்ல ஹைட்ல இருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி சொன்னா கேட்போம். ஓகே நான் சொன்னேன்ல எல்லாமே இருக்கு அதுல. இந்த மாதிரி இப்போ சம்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது நீங்க சும்மா ஒரு ஈக்குவேஷனா கொடுத்தா கூட நீங்க போட்டுருவீங்கன்றதுனால உங்களை சொதப்பணுன்றதுக்காகவே உங்களுக்கு அவங்க வந்து எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க என்ன மைண்ட் செட் எடுப்பாங்க? நீங்க எல்லாரும் போய் பிடிஎஸ் போயிடணும்னா இல்லையே. 1,00,000 பேர் அப்ளை பண்றான். 1,00,000 பேரை வந்து நான் 50 வெறும் வெறும் 20,000 பேரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணும்? எப்படிலாம் கொஸ்டினை வந்து புக்ல உள்ள மாதிரியே கேட்டா அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. புக்ல உள்ளதுதான் எல்லா அகாடமிக் மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க? அகாடமிக் மெட்டீரியல்ஸ் இல்லாம அகாடமிக் மெட்டீரியல் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க. கிரியேட்டிவ் திங்கர்ஸ்க்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு கிரியேட்டிவ் எனக்கு வந்து நல்ல செலக்டிவா டேலண்டடான டீச்சர் எனக்கு வேணும். அப்போ அவங்க கிரியேட்டிவ் திங்கரா இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல கொஸ்டினை கிரியேட்டிவா கேட்பாங்க. அப்ப நாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப பாருங்களேன். the set of all lines in the Euclidean plane A is equal to A is parallel to B. இது நம்ம பார்த்துட்டோம். A is parallel to A பார்த்துட்டோம். அதுவும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த போட்டிருக்காங்க பாருங்க.
செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சென்ட் ஜான்ஸ் காலேஜ். சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் செட்டு. அதுல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஏ இஸ் நோன் ஆர் த நேம் ஆஃப் பி. நோன் கிடையாது, நோன்ஸ் த நேம் ஆஃப் பி. அப்ப ஏன்னு ஒருத்தனுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரிஃப்ளெக்சிவ். ஏ நோன்ஸ் த நேம் ஆஃப் ஏ. என்னோட பேர் எனக்கே கண்டிப்பா தெரியும். எனக்கு ஒன்றும் செலக்டிவ் அம்னீஷியா கிடையாது. என்னோட பேர் எனக்கே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், ஏ நோஸ் ஏ. தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஏ நோன்ஸ் பி. இப்போ என்ன, எனக்கு ஒருத்தரோட பேர் தெரியுது. என் கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல இங்க யாரோ ஒரு பொண்ணோட நேம் எனக்கு தெரியுது. அந்த பொண்ணுக்கு என்னோட பேர் தெரியலாம். மேபி நான் ஃபேமஸான கையா இருந்தா எனக்கு தெரியும். இல்ல நானே ஒரு லாஸ்ட் பெஞ்சில் எங்கேயோ ஓரத்துல வந்தா வருவேன், வராட்டி போவேன் அப்படிங்கிற மாதிரி ஓரத்துல உட்காந்துருக்கேன். இருக்கிற இடம் தெரியாம இருப்பேன் அப்படின்னா என்ன அந்த பொண்ணுக்கு தெரியுமா, தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும், ஏ நோஸ் பியா இருந்தா பிக்கு என்ன தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இதே கிளாஸ்ல ஒரு 10 ஃபேக்கல்டிஸ் வந்துட்டு போறாங்கன்னா அதுல 10 ஃபேக்கல்டிஸ் யாரோ ஒரு எல்லா ஃபேக்கல்ட்டி எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு எல்லா ஃபேக்கல்டிஸ் தெரியும். ஆனா அந்த ஃபேக்கல்ட்டிக்கு என்ன தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் நல்லா படிச்சு அவங்க நல்லா மார்க் வாங்கி தான் தெரியும். இல்லைன்னா 100ல ஒரு பையன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்ப என்னாகும், ஏ நோன் த நேம் ஆஃப் பி. அப்ப என்னாகும், ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம், செகண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் என்னது, டிரான்சிட்டிவ். அப்ப ஏக்கு பியோட நேம் தெரியுது, பிக்கு சியோட நேம் தெரியுது, ஏக்கு சியோட நேம் தெரியுமா. அப்ப என்ன ஆகும்னா, என்னோட கிளாஸ் ரூம்ல இருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட், என் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்காங்க, அவங்களோட பேர் எனக்கு தெரியுது. அந்த பையனுக்கு அவனுக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கான். அவனுக்கு என்ன ஆகும், அவனோட பேர் எனக்கு தெரியும், ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட் அவன். அப்ப என்ன, அவனுக்கு தெரிஞ்ச பையன், அவன் ஃப்ரெண்டு கூட இருக்க தேவையில்ல, தெரிஞ்ச பையன். அப்ப அவனோட பேர் தெரியுது. அப்ப அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன சொல்லிடலாம், இது உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் வரும். டிரான்சிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சிமெட்ரிக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா. அதே மாதிரி ஏ மீன்ஸ் a height a equal to the height of a equal to height of b. Height of a equal to height of b. ஸோ இது நான் முதல்ல ஏக்கு அப்ளை பண்ணுங்க. ஹைட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஏ. ஆமா, என்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், இட் வாஸ் அன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவோட டிரான்சிட்டிவ் பண்ணோம். இப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அப்ப ஏவோட ஹைட்டும் பியோட ஹைட்டும் சேம் அப்படிங்கிறது தான் இஃப் கண்டிஷன். அப்ப ஹைட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் பி அப்படிங்கிறது இஃப் கண்டிஷன். தென்ல என்ன கேக்குறாங்க, ஹைட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஏவா. ஆமா, 10 ஒண்ணு தானே, 10 திருப்பி போட்டாலும் எப்படி போடலாம் தானே. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல யார் வரா, உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வராங்க, ரிஃப்ளெக்ஸிவ் வராங்க, அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கும் வராங்க. இப்போ டிரான்சிட்டிவ் வருவாங்க. டிரான்சிட்டிவ்ல என்னது, ஏ பி சி. ஏவோட ஹைட்டும் பியோட ஹைட்டும் சேமா. ஓகே, அப்ப இது 10 இது 10 இருப்பாங்க. இவங்களும் சேம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 10னா இவங்களும் 10, இவங்களும் 10. அப்ப ஏவும் சி எப்படி இருப்பாங்க, சேமா தான் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், இந்த கண்டிஷன் நம்பர் 716 அப்படிங்கிறது 3 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, A and B obtain the same equal marks in modern algebra. Same அதேதான். அப்போ the set of all students who appeared for the BSc Mathematics exam in the Madurai Kamaraj University in April 2003. அதுக்கப்புறம் A is related to B and A and B obtain equal marks in modern algebra. Modern algebraல உங்களுக்கு ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப ஏக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நான் என்னோட மாடர்ன் அல்ஜிப்ரா புக்கும் என்னோட மாடர்ன் அல்ஜிப்ரா மார்க்கும் ஒரே மார்க் தான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். அடுத்து என்ன ஆகும், சிமெட்ரிக்னா என்னோட மார்க்கும் என்னோட ஃப்ரெண்டோட மார்க்கும் ஒன்று. அப்ப அவனோட மார்க்கும் என் மார்க்கும் ஒன்று தான். அப்ப ஏங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆப்போசிட்டா தேர்ட் இருக்கும்போது ஏ பி சி 3 பேரும் ஒன்று தான். அப்ப ஏல நான் ஏமா வந்து 80 மார்க் எடுத்திருக்கான், ஏவும் பியும் 80 மார்க். இப்ப இவங்களோட சேம் இஃப் கண்டிஷன்ல இருக்கு. இஃப் கண்டிஷன்ல ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி. அப்ப என்ன ஆகும், இவங்க 2 பேரும் சேமா இருப்பாங்க, இவங்களோட சேமா இருப்பாங்க. தென் வாட் அபவுட் ஏ, இவங்க 2 பேரும் ஆட்டோமேட்டிக்கா சேமா தான் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடலாம், இதுவும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஈக்குவல் கண்டிஷன்லாம் சேமா வந்துடும். ஓகே, ஏ இஸ் சிமிலர் மேட்ரிக்ஸ், சிமிலர் ட்ரையாங்கிள்ங்கிறது ஒண்ணுதான். சிமிலர் ட்ரையாங்கிள்னா யார் அப்படின்னா, ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ஒன்னு அக்யூட் ஆங்கிள் எடுத்துட்டா எல்லாமே அக்யூட் ஆங்கிள் இருக்கும். இல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தா எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். சிமிலர்ங்கிற கண்டிஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் வரும், டிரான்சிட்டிவ் வரும், சிமெட்ரிக் வரும், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்சிவ் வரும், சிமெட்ரிக் வரும். ஏ இஸ் சிமிலர் ஆஃப் பினா பி சிமிலர் ஆஃப் பி தான். இவங்களும் பெர்பெண்டிகுலர் ஆங்கிள், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்காங்கன்னா அவங்களும் அப்படிதான் வருவாங்க. ஓகே, இட் வாஸ் சேம். இது 3 கண்டிஷன் சேர்ந்துருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 1/b. இதை செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன், இல்ல இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த 21 கொஸ்டின் பாருங்க. 21ல எலமெண்ட் யாருன்னு கொடுத்துட்டாங்க, எஸ்சிஆர்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. எஸ்சிஆர்னா 1/2, 1/3, 1/4, 2, 3, 4.
அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த செட் எஸ்ஸுக்குள்ள இருந்தா ஏவை நீங்க எடுக்கணும். அப்ப ஏஓ, பிஓ, சிஓ யார சூஸ் பண்ணாலும் இவங்களுக்குள்ள தான் நீங்க எடுக்கணும். வேற யாரையும் வெளி ஆளுங்கள போய் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1/b. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நம்பருக்கும். இப்ப கவனிங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு என்ன செட் கொடுத்துருக்காங்களோ அந்த செட் எஸ்ஓ ஏஓ. இப்போ இதுல உள்ள ஒவ்வொரு நம்பரும் அதே நம்பருக்கு ரிலேட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு நம்பரும் அதே நம்பர் ஏ ஈக்குவல் டு 1/n வருமா? ஏ ஈக்குவல் டு 1/n வருமா பாருங்க. இப்ப ஏக்கு பதிலா 1/2. அப்போ 1/2 ஈக்குவல் டு 1/1/2. 1/2 பண்ணா என்ன ஆகும்? 2 ஆயிடுமே. 1/2 2 1 என்ன? ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் கிடையாது. 1/2 வேற நம்பர், 2 வேற நம்பர். இது ஏ, இது பின்னு வந்துருச்சு. அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ வரல. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு யார் இல்ல? நமக்கு ரிஃப்ளெக்ஸும் இல்ல. அடுத்து சிமெட்ரிக் வாங்க. சிமெட்ரிக்ல ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. யாரு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்க தான் எனக்கு ஏபி. எல்லா ஏபியும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏபியை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ற? ஏதோ ஒரு நம்பர் அதனுடைய ரெசிப்ரோக்கல் நம்பர். அப்ப யார் எடுத்துக்கலாம்? நான் ஒரு 1/2வையும் 2வையும் எடுத்துக்கலாம். இவங்க ஏபி. ஓகே. அடுத்து இன்னொரு செட் ஏபி யார் எடுத்துக்கலாம்? 1/3 3 எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 4 எடுத்துக்கலாம். இப்ப இவங்கலாம் யாரு? ஏ கமா பிங்கிற செட்ல யாருக்காக அப்ளை பண்ணலாம்? இந்த சிமெட்ரிக் கண்டிஷன் அப்ளை பண்றதுக்காக நம்ம சூஸ் பண்ற ஏவா எடுத்துக்க முடியும். 1/2வையும் 3 எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த கண்டிஷன் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும் அவங்கள சூஸ் பண்ணுங்க. இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, ஏக்கும் பிக்கும் இந்த உறவுமுறை இருந்தால் பிக்கும் ஏக்கும் அதே உறவுமுறை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 1/2க்கு ஏக்கு 2க்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது நமக்கு 2, 1/2க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? சிமெட்ரிக் வராதுன்னு சரி, ரிஃப்ளெக்ஸ் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடி டிரான்சிட்டிவ் பார்க்கணும். அடுத்து சிமெட்ரிக் வந்துருச்சு. டிரான்சிட்டிவ் கண்டுபிடிக்கணும். டிரான்சிட்டிவ்ல பாருங்களேன். டிரான்சிட்டிவ் எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? யார் எடுத்துக்கணும்? இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி. A is related to B and B is related to B. அப்போ A is related to B அப்படின்னா யாரு? யார் எடுத்துக்கலாம்? ஏக்கு பதிலா யார் எடுத்துக்கலாம்? நம்ம 1/2 எடுத்துக்கலாமா? 1/2 2 எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப இவங்களும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இந்த ரிலேஷனை A ஈக்குவல் டு 1/Bங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றவங்க. இப்போ நான் என்ன பண்ணும்? அடுத்து நான் எடுத்துக்க போற B and C இதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப 2ன்னு ஒருத்தர் எடுத்துட்டேன். 2ஓட யார் எடுத்துக்க முடியும்? வேற வழியே இல்ல. அங்கேயும் 1/2 தான் எடுத்துக்க முடியும். அங்க 2க்கு பதிலா போய் வந்து ஒரு 3யோ இல்ல 1/3யோ எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஒரு நம்பர் இன்னொரு நம்பருடைய தலைகீழ் பின்னமா இருக்கணும். அப்ப 1/2 2 2 1/2. ஓகேவா? அப்ப 2 1/2 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த பக்கம் 2 தெரிஞ்சிச்சு. அந்த பக்கம் பவர் என்ன 1/2. அப்ப வேற யாரு? ஏ யாருன்னு தெரிஞ்சுட்டு பி யாருன்னு தெரிஞ்சுட்டு சி. இப்ப ஏவும் சியும் வருவாங்களா? ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வருமா? இது டிரான்சிட்டிவ் வருமா? டிரான்சிட்டிவ் வராதா? டிரான்சிட்டிவ் வரும்னா எஸ் போடுங்க. டிரான்சிட்டிவ் வராதுன்னா நோன்னு போடுங்க. டிரான்சிட்டிவ் வருமா? வராது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஓரளவு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு 26 சம் குடுத்தேன். பட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு கொஸ்டின் காட்டப் போறேன். ஸோ எக்ஸாம்ல கேட்ட ஒரு மாடல். ஐ திங்க் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இந்த இமேஜ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணான்னு தெரியல எனக்கு. ஒரே ஒரு நிமிஷம் நான் இந்த எம்சிக்யூ பேஜ் பண்ணமா ஞாபகமே இல்ல. உங்களுக்கு பண்ணிருக்கேனான்னு தெரியல. பண்ணல. சிவா சிவா. ஓகே. கொஸ்டின்ஸ் ஆர் ரெடி. இப்போ ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோமா? எம்சிக்யூ கொஸ்டின் போலாமா? தம்ஸ் அப் கொடுங்க போயிடலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம லெசனை கற்றுக்கிட்டோம். கான்செப்டை புரிஞ்சிச்சுல. இப்போ கான்செப்ட் புரிஞ்சுட்டா அப்படியே நின்றக்கூடாது.
சிம்பிளா சொல்றேன். நம்ம புக்ல உள்ள சம் தான் கேட்பாங்கன்ற பிளைண்ட் மைண்ட்லலாம் போக்கூடாது. நம்ம என்ன சொல்றது, என்ன மாதிரி டைப்ல எப்படி கேட்டா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 15 சம் மொத்தம் 11 சம் இதுல இருக்கு. இந்த 11 சம்மே உங்களுக்கு என்ன ஆனா, உங்கள கிரியேட்டிவா யோசிக்க வைக்கிற கொஸ்டினா இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட இப்ப நம்ம படிச்ச மாதிரியே இருக்காது. இதே புக்கோட டெக்ஸ்ட் பேக் புக் பேக் கொஸ்டின் தான் இது. எம்சிக்யூ கொஸ்டின் தான். பட் இப்ப இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அம் கொஸ்டின் கஷ்டமா இருக்கு. நான் படிக்கும்போதே எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் குடுக்குற நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது எதுக்காக குடுப்பேன்னா, எப்பவுமே என் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட சொல்ற விஷயம், நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க, அம் ஈஸியான பாதையில போகணும்னு நினைக்கிறீங்க. நான் இது வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா சொல்லிட்டு நான் சொல்றேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எப்பவுமே என்ட்ட நான் சொல்றது வந்து, மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு பர்டன குடுக்குறீங்க மேம். ரொம்ப பர்டனா இருக்கு. தூக்கிட்டு போக முடியல. ரொம்ப கஷ்டமான டாபிக்கா குடுக்குறீங்க. எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா தான் எடுப்பேன். அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ், ரியல் இந்த எல்லாமே சின்ன டாபிக்லாம் நடத்திட்டு அப்புறம் பெரிய டாபிக் போவேன். நான் கஷ்டமான டாபிக்லாம் முதல்ல முடிச்சிருவேன். அதுக்கு பசங்க சொல்ற ஒரு விஷயம், மேம் ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட்டே வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நான் பிஇ முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த டாபிக்லாம் நான் படிச்சதே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி இருக்கு. அப்ப சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மோட்டிவேஷன் பார்த்துட்டு அப்புறம் சம்க்குள்ள போலாம். சம் ஸ்க்ரீன்ல தான் இருக்க போது. அப்படி சம் இருக்க போது. நான் சொல்ற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா இது ஆல்ரெடி நெறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். என்னோட ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல ஃப்ரீ ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்கீங்க, இல்ல பெய்ட் வெர்ஷன் வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ ஒரு குரு இருக்காங்க. அந்த குரு சரி நெறைய சீடர்கள் இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, மலைய தாண்டி அந்த பக்கம் உள்ள ஒரு ஆறு இருக்கு. ஆற தாண்டி அந்த பக்கம் போணும். அங்க உள்ள ஒரு மடத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கடவுளுக்காக, புத்தருக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ரோகிராம் பண்ண போறாங்க. அப்ப என்னாகும் அந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பக்கம் அதாவது மலைக்கு இந்த பக்கம் இவங்களோட கிராமம் இருக்கு. ஒரு மலைய தாண்டணும். அதுக்கப்புறம் ஆறு இருக்கு. ஆறையும் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். புத்தருடைய கோயிலுக்கு போக முடியும். இவங்க பஜனையில கலந்துக்க முடியும். அப்ப என்ன பண்றாங்க, இவங்க மட்டும் கிடையாது. இவங்களோட சேர்த்து ஒரு 20 பேர் கிளம்புறாங்க. சோ 20 பேர்னா குருவோட சேர்த்து 20 பேர் கிளம்புறாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சீடர்களுக்கும் ஒவ்வொரு டியூட்டி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள எடுத்துக்கணும் அப்படின்னு. அங்க போனதுக்கு நடுவுல போய் தங்குறதுக்காக டென்ட் கட்டுவோம் இல்லையா? டென்ட்டுக்கான பொருட்கள், எல்லாரோட டிரெஸஸ் இருக்கு. சோ எல்லாருக்கும் இப்ப சாப்பாடு இருக்கு. அங்க போய் பஜனை பண்றதுக்கான அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது மாரி ஒவ்வொரு பொருள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு எடுத்துக்கணும். சோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. சோ அப்ப நாங்க வெயிட் கம்மியான பொருள் எடுத்துக்கலாம். இப்ப நாதஸ்வரத்த எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து மேளத்த எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே ஒரு பொருளோட முடிஞ்சிரும். கொஞ்சம் பெரிய பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொன்னும் எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு பெர்சன் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சாப்பிடறதுக்கான சாப்பாட்டு முட்டைய ஒரு பெரிய வெள்ள கலர் துணியில என்ன பண்ணியா மடிச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்கான சாப்பாடு. அதனால எல்லாருமே சாப்பிடணும். அவ்ளோ பெருசு இருக்கு. ஏன்னா வந்து மலைய தாண்டி போணும். மலையில ஒரு நாள் நைட்டு தங்கணும். மலையிலேருந்து இறங்கி ஆத்துல வந்து தாண்டி போனா மேக்ஸிமம் ஒரு 2 பொழுது, 3 பொழுது சாப்பாடு சாப்பாடு. 3 வேளைக்கான சாப்பாடு 20 பேருக்கு. அப்ப அவ்ளோ பெரிய மூட்டையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இது 2 பொழுது நம்ம சாப்பிடணும். 2 பொழுது நம்ம சாப்பிடுற மாரி இருக்கு. நைட்டும் சாப்பிடணும், காலையிலயும் சாப்பிடணும். 2 வேளைக்கான சாப்பாடு இருக்கு. அந்த மூட்டைய யாருமே எடுக்கல. இவன் என்ன பண்றான்னா, நான் வந்து அந்த சாப்பாடு எடுத்துக்கிறேன். குரு உடனே கேட்கிறாரு, கண்டிப்பா உனக்கு இந்த ஹைட்டான இந்த வெயிட்டான பொருள் வேணுமா? இது வெயிட்டா தான் இருக்கும் பரவாயில்லையா? கண்டிப்பா எனக்கு ஓகே எனக்கு ஓகே குரு அப்படின்னு. சரி அவங்கவங்க யார் யார் எடுத்துட்டு போறீங்களோ அந்த பொருள பத்திரமா திரும்ப கொண்டு வந்து இதே மடத்துல வைக்க வேண்டியது உங்களோட டியூட்டி. அத நீங்க செய்யலன்னா உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்னு வந்து குரு சொல்லிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் சொன்ன மாரி அவங்க பொருள் எடுத்துக்கிறாங்க. இவன பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய் இவ்ளோ பெரிய வெயிட்டடா 20 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு. அத தூக்கிட்டு தள்ளிட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வேற பொருள் எடுக்கலாம்ல. நீ என்ன வில்லிங்கா வாலண்டியரா போய் விடுற. உன்ன அனுபவி நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அவனுக்கு தூக்கவே முடியல. தூக்கி வைக்கிறதுக்கே இன்னொருத்தரோட உதவி தான் தேவைப்படுது. தலைமையில வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறான். அப்ப என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்சம் வெயில் சாயிற மாரி இருக்கு. பொழுது சாயும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க டென்ட் கட்டுறாங்க. நைட் எல்லாரும் உட்கார்றாங்க. நைட் நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. 20 பேரும் அவங்கவங்களுக்கு சாப்பாடு பிரிச்சு குடுக்குறான். எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்போ இங்கேருந்து மலைக்கு போறதுக்குள்ள அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பாதி வெயிட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்களா, சாப்பாடோட வெயிட் குறைஞ்சிருச்சு. அத தாண்டி கொஞ்சம் வெளில நடந்து வராங்க. அப்ப என்ன ஆகும், காலைல தூங்கி எழுந்துச்சு, காலைல கிளம்பி போறாங்க. ஆத்தங்கரையில குளிச்சுட்டு எல்லாரும் குளிச்ச உடனே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தங்கரைய கிராஸ் பண்ண உடனே காலை சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அவனோட கையில இருந்த எல்லா சாப்பாடும் மிச்சம் காலி ஆயிடுச்சு. நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டாங்க, காலை சாப்பாடு முடிச்சுட்டாங்க. மதியம் நேரா பஜனை பண்ற இடத்துல சாப்பாடு போடுறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்கிட்ட ஒரு பொருள் கூட இல்ல. எல்லா சாப்பாடையும் குடுத்துட்டான். வெறும் பாத்திரம் மட்டும் தான் இருக்கு. பாத்திரம் எப்படி இருக்கும்? வெயிட் கம்மியா இருக்கும். அப்ப அத மட்டும் மூட்டை போட்டு கட்டிட்டு அவன் என்ன பண்றான்? அசால்ட்டா நடக்குறான். போறான், பஜனை அட்டெண்ட் பண்றான். அந்த பஜனையில என்ன பண்றான்? பஜனைக்கு போகும்போதும் அவனிடம் பாரம் இல்லை. மத்த எல்லார்கிட்டயும் பாரம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஐய்யயோ! ஐயோன்னு டயர்டா இருந்தாங்க. ஏன்னா வந்து பாரத்த வந்து என்ன சொன்னாங்க, அங்கேருந்து ஒரே வெயிட். வந்து மலைய தாண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆற தாண்டியிருக்காங்க. எல்லாத்துலயுமே அவங்களோட வெயிட்ட அவங்க தூக்கிட்டே தான் நடந்திருக்காங்க. இப்பவும் வெயிட் இறக்க வைக்க முடியல. அப்ப என்னாகும்? அவங்க பஜனைக்கு போறாங்க. பஜனையில டயர்டா இருக்காங்க. யாருமே சரியா கவனிக்க முடியல. தூங்கிடுறாங்க சில பேர். சில பேர் வந்து முடியலன்னு சரியா தான் கவனிக்க மாட்றாங்க. அப்ப அரையும் குறையுமா கவனிக்கிறாங்க அந்த ப்ரோகிராம, சொற்பொழிவ. ஆனா இவன் என்ன பண்றான்? அங்க போய் அழகா கவனிக்கிறான். ரிலாக்ஸா உட்கார்ந்திருக்கான். எல்லாத்தையும் கவனிச்சு திரும்ப வரும்போது ஜாலியா கைய வீசிட்டு வரான். ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அவங்கவங்க எடுத்த பொருள் தான் அவங்க கொண்டு வரணும்னு குரு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்ப வரும்போது அவன் ஃப்ரீயா வரான். இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இன்னைக்கு கஷ்டமான டாபிக் குடுக்குறேன், கஷ்டமான விஷயத்த குடுக்குறேன். இதெல்லாம் ஏன் இப்படி யோசிக்க சொல்றாங்க மேம்னு யோசிச்சீங்கன்னா, போகும்போது பாரமா இருக்கும். அப்படியே நீங்க போக போக 10 யூனிட் நீங்க முடிக்கும்போது அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும்.
எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ரொம்ப அழகா ப்ரிப்பேர் ஆவீங்க. அழகா ப்ரிப்பேர் ஆனது மட்டும் கிடையாம, திரும்ப ரிட்டர்ன் எக்ஸாம் ஹால் விட்டு வெளில வரும்போது கான்ஃபிடென்ட்டோட வெளில வருவீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு குடுக்கணுன்றது மட்டும் தான் என்னோட ட்ரெய்னிங். ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த ஜர்னி. மேம் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்லாம் குடுக்குறாங்க. எங்கேயும் படிக்காத நோட்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ எப்போ நீங்க இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறீங்களோ, அந்த சீடன் எப்படி அந்த அந்த சொற்பொழிவையும், அந்த பஜனையும் அழகா ஹேண்டில் பண்ணிட்டு, ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தனோ, அதே மாரி நீங்க எக்ஸாம்ல ஹேப்பியா என்ஜாய் பண்ணணும். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். ஸோ உங்களுக்கு இந்த கஷ்டமான ஜர்னி ஹேப்பியான எண்டிங்ல போய் முடியணுன்றதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரியா? தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ சோ மச். அட் த சேம் டைம் கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ். இது வந்து உங்களுக்கு ஏ அண்ட் பி ஆர் ரிலேஷன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ். A relation from A to B is subset of A cross B. இது நான் உங்களுக்கு டெஃபினேஷன்லயே கொடுத்திருப்பேன். ஒரு ரிலேஷன் சொல்றோம். ஒரு ரிலேஷன் சொல்றோம்னா it is subset of A cross B. அப்போ இது வாஸ் டைரக்ட் ஆன்சர் இதுதான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ யாரு? எஸ்க்குள்ள யார் யார் இருக்காங்க? 1 2 3 4 இருக்காங்க. ஓகே, இவங்கள மட்டும் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். 4 பேர் தான் இருக்காங்க. ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? the relation define a relation A is related to B, A is less than. இது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா உங்களை எதுவுமே கேட்கல. என்ன சொல்றாங்கன்னா இது எஸ். என்ன கொடுத்துட்டாங்க? எஸ் கொடுத்துட்டாங்க. உங்களை கண்டுபிடிக்க சொல்றது யாரு? ரிலேஷன் ரோ யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன் ரோனா யாரு? யார் யாரெல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒரு குட்டி குட்டி பிராக்கெட்ல போட்டு எழுதுறது பேர் தான் ரிலேஷன். அப்போ இந்த எங்கெல்லாம் ஏ இஸ் லெஸ் தென் பி வருவாங்க, ஏயை விட பி பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் எழுதணும். இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கொடுத்துருக்கதுல இவங்க போட்டிருக்க அந்த 1 2 3 4 மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 மட்டும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல 1 2 ஓகே, 1 விட எல்லாம் கண்டிப்பா வந்து மத்த எல்லாம் பெரியவங்க தான். அப்ப 1 2 வரும். ஓகே, 1 2 எல்லாத்துலயுமே இருக்காங்க. அடுத்து 1 3 வரும். 1 3லயும் இது இருக்காங்க. இதுல இல்ல. 1 3 இல்லங்க தான் அடிச்சிருங்க. 1 4 வருவாங்க. 1 4 ஓகே. அடுத்து 1 2 வரும். 1 3 வரும். 1 4 இது மூணுமே காமனா எல்லாத்துலயும் இருக்கு. ஓகே. அது மட்டும் தான் வருமா? ஏ இஸ் லெஸ் தென் பில ஏ யார் வேணாலும் இருக்காங்க. முதல்ல சூஸ் பண்ற நம்பர் தான் ஏ வரணும் அவசியம் இல்ல. ஏங்கிறது ஃபார் ஆல் ஏ தானே. அந்த குரூப்ல உள்ள யார், அந்த செட்ல எஸ்ல உள்ள யாரை வேணாலும் நம்ம ஏவா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏக்கு பதிலா 1 அப்ளை பண்ணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏக்கு பதிலா 2 அப்ளை பண்ணி பாருங்க. 2 லெஸ் தென் யாரோட இருப்பாங்க? 2 லெஸ் தென் 3 இருப்பாங்க. 2 லெஸ் தென் 4 இருப்பாங்க. அப்ப யார் வருவா? 2வும் வருவாங்க, 3யும் வருவாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே. அடுத்தது ஏக்கு பதிலா நம்ம யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். அப்ப ஏக்கு பதிலா 1 சூஸ் பண்ணீங்க, 2 சூஸ் பண்ணீங்க, அடுத்து 3 சூஸ் பண்ணி பாருங்க. 3 இஸ் லெஸ் தென் 4 வருவாங்க. அப்ப 3 இஸ் ரிலேட்டட் டு 4. அப்போ ஏன் ஏக்கு பதிலா 4 அப்ளை பண்ணல? ஏக்கு பதிலா 1 போட்டோம் சரி, ஏக்கு பதிலா 2 அப்ளை பண்ணோம் சரி, ஏக்கு பதிலா 3, ஏக்கு பதிலா ஏன் 4 போடல? 4 போடணும்னா 4 இஸ் லெஸ் தென் பின்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு பி எக்ஸிஸ்ட் ஆகணும். அங்க எக்ஸிஸ்டே ஆகல. 4 விட பெரியவங்க அங்க யாருமே இல்ல பாருங்க. அதனால ஏ ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க பி யாரும் இல்ல. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிற பி அங்க அவைலபிளா இல்ல. அதனால ஏக்கு பதிலா 1 2 3 தான் அப்ளை பண்ணும். அப்ப ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளட் ஸ்கை. ஏ ஒன்னு கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா ஏ இஸ் கலர் ஆஃப் ஏ இஸ் பி. நல்ல கவனிங்களா, இதுல இன்னொரு வச்சு சொல்லுவாங்க. ஏ இஸ் கலர் ஆஃப் பி வேற, கலர் ஆஃப் ஏ நல்ல கவனிங்க. கலர் ஆஃப் ஏ இஸ் பி. அப்போ ஏவோட கலர் வந்து பியா. ஓகேவா? அப்ப ஏவோட கலர் பி. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்? ஏல ஆரம்பிச்சு பி முடிறாங்க. அப்ப பிளட்டோட கலர் என்னது? ரெட். ஸ்கையோட கலர் என்னது? ப்ளூ. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? ஐ திங்க் கொஸ்டின், மூணாவது கொஸ்டினா? ஓகே, 3க்கு பிளட் ரெட், ஸ்கை ப்ளூ. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கரெக்ட். இங்க பாருங்க, பிளட் ப்ளூல இருக்காது, பிளட் ரெட்ல இருக்காது. ஆனா பாருங்களேன், உங்களை குழப்பறதுக்காகவே சி ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட் ப்ளூன்னு. இப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு பிளட் ரெட் வரணும், ஸ்கை ப்ளூ வரணும். ஆனா பாருங்க, பியும் இருக்கு, சியும் இருக்கு அந்த கண்டிஷன்ல. அதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல ஏ யாரு, பி யாரு? இங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த வார்த்தை அப்ளை பண்ணி பாருங்க. கலர் ஆஃப் ஏ இஸ் பி. அப்ப ஏ யாரு? பிளட். சொல்லி பாருங்க. கலர் ஆஃப் பிளட் இஸ் ரெட்னு சொன்னா கரெக்டா வருது. கலர் ஆஃப் ரெட் இஸ் பிளட்னு சொல்ல முடியுமா? ஏக்கமா பீன் இருக்குல்ல, முதல் வார்த்தை ஏன்னு எடுத்துக்கணும், அடுத்து பீன். அப்ப சொல்லி பாருங்க, கலர் ஆஃப் ரெட் இஸ் பிளட்னு வருமா? வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம்? இதுக்கு ஆன்சர் பீன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒரு செட் கொடுத்திருக்காங்க. ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ண சொல்றாங்க? ரிலேஷன் செட்ல யார் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? 3 4 இருக்கு.
ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஏ இஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். எத்தனை சைடு இருக்கோ. ஏ இஸ் த நம்பர். நல்லா கவனிங்க. ஏ இஸ் த நம்பர். அப்ப நம்பர்னா முதல் செட்ல யார் வருவா, நம்பர் வரணும். அதுக்கு பக்கத்துல என்ன வரணும், சைட்ஸ் ஆஃப் சம் ஆப்ஜெக்ட் வருது. அப்ப என்ன ஆகும், பிராக்கெட்ல முதல்ல உள்ளது நம்பரா இருக்கணும், பிராக்கெட்டுக்கு ரெண்டாவது உள்ளது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஷேப்பா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல, இது யார் இருக்கா, 3 4 இருக்காங்களா. ட்ரையாங்கிள் எத்தனை ஃபேஸ் இருப்பாங்க, 3 ஃபேஸஸ் இருப்பாங்க. ஸ்கொயர்ல 4 பேர் இருப்பாங்க. ரெக்டாங்கிள்ல 4 பேர் இருப்பாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3யையும் ஒரு நம்பரோட தான் போடணும் அவசியம் கிடையாது. இதுல உள்ள எந்த நம்பர் 2 3 இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். ரிலேஷன் தான் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம அவங்க 1 to 1 ரிலேஷன், ஆன் டு ரிலேஷன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம் படிக்கல. ரிலேஷன் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும், அவ்வளவுதான். இங்க உள்ள ஒருத்தர் 4 பேர். இப்ப நீங்க ஒரே ஒருத்தர் இருக்கீங்க, இப்ப ஒரே ஒரு குழந்தை, ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தை கூட இருக்கலாம்ல. அப்ப ஒருத்தரோட 4 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஒரு நம்பர் ஒருத்தரோட தான் போய் ரிலேஷன் இருக்கணும் அவசியம். 3 அப்படிங்கிறது ட்ரையாங்கிளுக்கு போகுது, ஆனா 4 அப்படிங்கிறது ஸ்கொயருக்கும் போகுது, ரெக்டாங்கிளுக்கும் போகுது. அப்ப ஆப்ஷன்ல என்ன வரும், இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கறது தான் சரியான ஆன்சர். சரியா. ஓகே. சோ அடுத்தது என்னது, ஏ அண்ட் ஏ பி. A is a non-empty set. Okay. Power set of A is divine B comma C. B intersection C equal to non-empty. Then row is what? அதாவது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது யாருன்னா ஏ உடைய நிறைய சப்செட். இப்போ ஏ ஒரு செட் இருக்கு, அதனுடைய எல்லா சப்செட்டும் கலந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ சின்னு சொல்லணும் அப்படின்னா, பிக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நான் எம்டியா இருக்கணும். அதாவது எம்டி செட்டா இருக்கக்கூடாது, காமனா இருக்கணும். காமனா ஒரு எலமெண்ட் கண்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி நாட் ஈக்குவல் டு எம்டி. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நல்லா ஞாபகம். இப்ப வந்து ஒரு செட் 1 2 இருக்கு, இன்னொரு செட் 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா யார் வரா, 2 வராங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எம்டி, இது எம்டி கிடையாது, எம்டியா வரக்கூடாது, எம்டியா வரக்கூடாது. எம்டி இல்லாம யாரோ ஒருத்தங்க இருக்கணும், காமன் என்ட்ரிஸ் இருக்கணும், காமன் என்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், முதல்ல ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா அவங்களுக்கு என்ன வரும், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்ப ஏக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஏவே தான் வரும். இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அது ஏ நான் எம்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் ரிஃப்ளெக்சிவ் இருக்காது அப்படின்னா, இது இட் வாஸ் நெய்தர் ரிஃப்ளெக்டிவ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ போட்டுருக்காங்கல்ல, ரிஃப்ளெக்சிவ் இல்லன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது யார் போட்டிருக்கா, பவர் செட் இருக்காங்க. பவர் செட்ல யார் யார் இருப்பா, எம்டி செட் இருப்பாங்க, அப்புறம் ஒவ்வொரு என்ட்ரியா இருப்பாங்க. அப்ப எம்டி செட்டுக்கு மேல சாட்டிஸ்ஃபை செக் பண்ணி பாருங்க. எம்டி செட் இன்டர்செக்ஷன் எம்டி செட், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு. அப்ப பவர் செட்ல உள்ள எல்லா நம்பருக்குமே அந்த நம்பருக்கும் அதே நம்பருக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணி பாருங்க, நாட் ஈக்குவல் டு எம்டி வருதா. அப்ப நாகும் எம்டி செட்டு நான் எம்டி வராங்கன்னு பார்க்கணும். ஆனா எம்டி செட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, எம்டி செட் இன்டர்செக்ஷன் எம்டி செட் தான், எம்டி செட் தான் நமக்கு வரும். அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், மத்த 4 அடிச்சு விட்டுலாம். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கண்டுபிடிச்சா போதும். ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, ரிஃப்ளெக்ஸ் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரிஃப்ளெக்சிவ் இல்லைனா ஈக்குவலன்ஸ் வர மாட்டாங்க, ரிஃப்ளெக்சிவ் வர மாட்டாங்க. நெய்தர் ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம்ம ரிஃப்ளெக்ஸுக்கு அப்புறம் மேல யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. எஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி, கலெக்ஷன்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. நார்மலா என்ன சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன்ஸ் ஆஃப் செட்ஸ் டிஃபைன் பை ஏ இஸ் related to B and A intersection B is equal to empty. அப்ப நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, A is intersection B. அப்ப என்னன்னா இதுவும் உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். A B ரேண்டமா சொல்லிட்டாங்க, பவர் செட்டுக்குள்ளன்னு சொல்லல. கலெக்ஷன்ஸ் ஆஃப் செட்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கலெக்ஷன் செட்னா யாரோ ஒருத்தவங்க, இவங்க இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் செட்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், எதையோ ஒரு செட்டு. ஆனா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி உங்களுக்கு வரணும். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டினா எந்த நம்பரையும் அதே நம்பரோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் வரும். ஈக்குவல் டு எம்டியா கிடைக்கும், வராது இல்ல. இப்ப எந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க, ஏ இஸ் இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏல வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு எம்டி வரணும்ல சொல்லியிருக்காங்க. அப்ப யார் வரமாட்டாங்க, ரிஃப்ளெக்சிவ் வரமாட்டாங்க. ரிஃப்ளெக்சிவ் வரமாட்டாங்கன்ற ஒரு ஆப்ஷனே தனியா கொடுத்துட்டாங்கன்றப்போ நீங்க மத்தெல்லாம் உட்காந்து போடணுங்கிற டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அது மாதிரி அடுத்து வாங்க, ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணா ஆட் நம்பர். நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஏ பி இஸ் ஆட் நம்பர் அப்படின்னா ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வரப்போற ஏபி ஆட் நம்பரா இருக்கும்னா இவங்களும் 6 இவங்களும் ஆடா இருக்கணும். ரெண்டுமே ஆடா இருந்தா மட்டும் தான் ஆட் நம்பர் கிடைக்கும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க,
ரிஃப்ளெக்சிவா, சிம்மெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல ரிஃப்ளெக்ஸ் வருமா? எந்த நம்பரையும் அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். இங்க இந்த நம்பர்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? இசட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இசட்ல உள்ள யார வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ 2 நம்பர், 2 அந்த நம்பர் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 2வ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4 வருது. அப்ப ஈவன் நம்பர்ஸ் யாருக்குமே, ஈவன் இன்டிஜர்ஸ்க்கு யாருக்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. 4 ஆப்ஷன்ல ரிஃப்ளெக்சிவ் இல்லன்னு ஏதாவது இருக்கா பாருங்க. ரிஃப்ளெக்சிவ் இல்லன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. சியும் இருக்கு, டியும் இருக்கு. அப்போ ரிஃப்ளெக்சிவ் இல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து சி இல்ல டி. அப்ப நம்ம சிமெட்ரிக் மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு பியா இருந்தா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஆமா, ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணா ஆட் நம்பர் வரும்னு யார நம்ம சூஸ் பண்றோமோ, இஃப் சூஸ் பண்ணா அவங்கள திரும்ப செக் பண்ணி பாருங்க. பி ஏ மல்டிப்ளை பண்ணா இட் வாஸ் an ஆட். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு இட் வாஸ் an சிமெட்ரிக். சிமெட்ரிக் வரும். ஆனா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அங்க எங்க இருக்காங்க? சில இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? அப்ப 7த்துக்கு இது. அதே மாரி அடுத்து ஏ, பி மல்டிப்ளை பண்ணா ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னா எனி ஒன் ஆஃப் தம் இஸ் ஈவன் நம்பர். நல்லா கவனிங்க. எனி ஒன் ஆஃப் தம் இஸ் ஈவன் நம்பர். இங்க கவனிங்க. ஈவன் என்ட்ரி எப்போ வரும்? இங்க ஒரு நம்பர் ஈவன் நம்பர். இந்த பக்கம் ஒரு ஆட் நம்பர். இந்த பக்கம் ஒரு ஆட் நம்பர். இந்த பக்கம் ஒரு ஈவன் நம்பர். இதுல 2மே ஈவன். இப்படி இருந்தா நமக்கு என்ன வருவாங்க? மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ் உண்டான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ்னா எந்த நம்பரையும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணா ஈவன் தான் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 5 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 25 வருது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? இந்த ரூல பண்ணுங்கன்னு சொன்னா, இந்த ரூல பண்ணாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த ஹோம்வொர்க் பண்ணணும்னு சொல்றோம். ஹோம்வொர்க் பண்ணலன்னா 10 இம்போஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம்? ஏன் வரணும்? வராம இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஈவன் நம்பர் வரும்னு சொல்றாங்க. ஏன் ஈவன் வராம இருக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் இருக்கான்னு கவுண்டர் எக்ஸாம்பிள் யோசிங்க. உங்க கிரியேட்டிவ் திங்கிங் அங்க வேலை செய்யும்போது தான் இங்க நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லலாம்? நமக்கு ரிஃப்ளெக்சிவ் வரல. நான் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் இல்ல நாட் ரிஃப்ளெக்சிவ் இருக்கா? இருக்கு பாருங்க. அப்போ 1ம் வராது, சியும் வராது. அப்போ யார் வரலாம்? பியோ இல்ல சியோ வரலாம். ஓகே. சிமெட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க. சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்றேன். எடுக்கும்போதே அவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஈவன் தான் வருது. இடம் மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் சிமெட்ரிக் தான் வரப்போறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பி. 8க்கு பி தான் வரும். ஓகேவா? அடுத்தது 9. 9க்கு ஏ இஸ் பேரலல். பேரலல்னா எந்த நம்பரும் அதே நம்பருக்கு பேரலா இருப்பாங்க. ஏ இஸ் பேரலல் டு பி அண்ட் பி இஸ் பேரலல் டு சி அண்ட் ஏ இஸ் பேரலல் டு சி. இட் வாஸ் an equal ரிலேஷன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. ஆர்க் joining the pair of elements as in the figure. அப்ப ஃபிகர்னா பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம். எஸ். இது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் 5:20 ஆயிடுச்சோமா? ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு லேட் ஆயிடுமோ? சரி நம்ம இதை முடிச்சிருவோம். இது 11 முடிச்சுட்டு மற்ற சம்ஸ்லாம் இதை நான் அனுப்பிடுறேன். மற்றதெல்லாம் பைனரி ரிலேஷன் படிச்சிங்களா? அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின் தான் அடுத்த 10 கொஸ்டினும். 20 கொஸ்டின் மொத்தம் எடுத்திருந்தேன். 21 கொஸ்டின் இருக்கோ? 21 கொஸ்டின் இருக்கு. சரி 11 வரைக்கும் நம்ம பார்ப்போம். மற்றதெல்லாம் டைரக்ட் ஃபார்ம்ல தான். டைரக்ட் ஃபார்ம்ல தான் நான் ஆன்சர் மட்டும் நீங்க ஆன்சர் வந்து எல்லாரும் குரூப்ல போட்டீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து குரூப்போட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் குறைச்சிரும். குரூப்ல நிறைய பேசிட்டே இருந்தோம்னா பயந்து ஸ்கூல் போயிட்டு வரவங்க வந்து பார்க்கும்போதோ வேலை பார்க்க போயிருவாங்க ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ 20 கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். 10 கொஸ்டின் போட்டுட்டா மீதி 10க்கும் நான் ஆன்சர் கீயும் போட்டுறேன். ஆன்சர் கீ போட்டதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த டயக்ராமா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆர்க்னா அவங்க கோடு போட்டிருக்காங்கல்ல, கோடு போட்டிருந்தா ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ்னா அந்த நம்பர் அந்த நம்பருக்குள்ளே ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஆமா, 1 1க்கே லூப் இருக்கு, 2 2க்கே லூப் இருக்கு, 3 3க்கே லூப் இருக்கு. அப்ப நான் தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஏல இருந்து பிக்கு லூப் இருந்தா, ரிலேஷன் இருந்தா, கோடு போட்டிருந்தாங்கன்னா பில இருந்து ஏக்கும் கோடு போட்டிருக்கணும். இப்ப கவனிங்க. 1ல இருந்து 2க்கு ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா 2ல இருந்து 1 ஆரோ சிம்பிள் எல்லாம் கவனிங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க. இங்கேருந்து இங்க வர்றதுக்கும் இருக்கு, இங்கேருந்து இங்க வர்றதுக்கும் இருக்கு. ஓகே. 1ல இருந்து 2க்கு இருக்கு. 2ல இருந்து இங்க போறதுக்கும் சரி, அங்கேருந்து இங்க வர்றதுக்கு இருக்கு. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? மேம் 1ல இருந்து 3க்கு தான் இல்லையே மேடம். அப்போ இது வந்து நமக்கு என்ன வரமாட்டாங்க. ஐ திங்க் சிமெட்ரிக் வரமாட்டாங்க. சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பியா இருந்தால், ஏக்கும் சிக்கும் ஒரு கோடு நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் 3ல இருந்து 1க்கு போறதுக்கு கோடு போடல அப்படின்னு. இங்க ரெண்டுமே இல்ல. 1க்கும் 3க்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? 1க்கும் 2க்கும் ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருந்தா 2 இஸ் ரிலேட்டட் டு 1.
1 இஸ் ரிலேட்டட் டு 2 இருந்தது, அதனால 2 இஸ் ரிலேட்டட் 1 இருந்தது. 2 இஸ் ரிலேட்டட் டு 3 இருந்தது, அதனால 3 இஸ் ரிலேட்டட் டு 2 வந்துச்சு. ஓகேயா? அப்ப என்னாகும் உங்களுக்கு 1ல இருந்து 3க்கு இல்லவே இல்ல. ஆனா கோடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்காங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்? 3 நம்பர் எடுத்துக்கணும். 3 நம்பர்னா யாரு? 1ல இருந்து 2க்கு போறாங்க, 2ல இருந்து 3க்கு போறாங்க. அப்ப 2ல இருந்து ஐ திங்க் 1க்கும் 2க்கும் நடுவுல ரிலேஷன் இருக்கு. ஆமா இந்த ஆரோ எங்க இருக்கு? இங்கிட்டு இருக்கு. 1ல இருந்து 2க்கு இருக்கு. அடுத்து 2ல இருந்து 3க்கு இருக்கு. A is related to B. B is related to C. நம்ம என்ன A is related to C வந்திருக்கா? இல்ல. கண்டிப்பா இல்ல. இந்த கொஸ்டின் என்ன இல்ல? A is related to C இல்ல. அப்ப யார் இல்ல? மூணாவது கண்டிஷன் இல்ல. ஓகே. அப்ப 4 ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? 4 ஆப்ஷன்ல ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் மட்டும் தான் வராங்க. யாரு வரல அப்படின்னா டிரான்சிட்டிவ் வரல. அதனால அவங்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்க வாய்ப்பே இல்ல. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 ஆர்க் இந்த பேர். ஆர்க்னா வந்து ஒரு வளைவுன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம். ஓகேவா? சின்னதா ஒரு வில்லுன்னு அர்த்தம். ஏலேருந்து எல்லா நம்பருக்கும் அந்த நம்பருக்கு ரிலேஷன் இருக்கா பாருங்க. எல்லா நம்பருமே செல்ஃப் லூப் இருக்காங்க. செல்ஃப் லூப் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாரு? ரிஃப்ளெக்ஸிவ் இருக்காங்க. அடுத்து சிமெட்ரிக் வாங்க. சிமெட்ரிக் என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப 1ல இருந்து 4க்கு ரிலேஷன் இருக்கு. 1ல இருந்து 4க்கு ஒரு ரிலேஷன் போகுது இந்த ஆரோ சிம்பல். அப்ப அதுல இருந்து இங்க போகுது. அப்போ 1க்கும் 4க்கு ரிலேஷன் இருந்தது. அதனால 4க்கு 1 போட்டிருக்கேன். அதே மாதிரி 2ல இருந்து 3க்கு போயிருக்கு 3. ஆனா 1க்கும் 2க்கும் ரிலேஷனே இல்ல. 1 to 2 இருந்துச்சுன்னா 2 to 1 பார்த்திருக்கலாம். 4 to 3 இருந்தா 3 to 4 பார்த்திருக்கலாம். ஆனா இங்க என்ன இல்ல? அப்படி இல்ல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இருந்தது. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, செகண்ட் தேர்ட் பாருங்க. தேர்ட் என்னது? 1ல இருந்து பி. சரி ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 4க்கு ரிலேஷன் இருக்கு. அடுத்து என்ன ஆகும்? 4ல இருந்து வேற யாருக்கு ரிலேஷன் இருக்கு? 4ல இருந்து 4கே தான் இருக்கு. அப்ப ட்ரையாங்கிள் ஷேப்ல 1 கோஸ் டு 4. 4ல இருந்து 4கே தான் போகுது. இல்லைன்னா 4ல இருந்து 1க்கு தான் போகுது. அப்போ 1ல இருந்து 4க்கு இருக்கா? இருக்கு. 1ல இருந்து 4க்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது மூணுமே இருக்கு. அப்ப 11th கொஸ்டின் வந்து ஈக்குவலன்ஸ். எஸ் 11க்கு ஏ. ஓகேவா? ஸோ மத்ததெல்லாம் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ல எத்தனை ரிலேஷன்ஷிப் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா போட்டிருக்கு. அதுல டைரக்ட் ஃபார்முலா தான் அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஏ கிராஸ் ஏல எத்தனை இருப்பாங்க? அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யார் இருப்பாங்கன்னு ஒன்று ஃபார்முலா கொடுத்தேன்ல, அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த 20 கொஸ்டின் இருக்கு. ஸோ 20 கொஸ்டின் படிச்சோன்னே ஓரளவு இப்போ உங்களுக்கு ரிலேஷன் டாபிக் புரிஞ்சுச்சா? இப்போ எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்களா? முயற்சி பண்ணுவீங்களா? இல்ல கண்டிப்பா போட்டுருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா? கான்ஃபிடென்ட்டா போட்டுருவீங்கன்னா ஹார்ட் போடுங்க. கான்ஃபிடென்ட்டா போட்டுருவீங்க. இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ குடுத்த நோட்ஸ போய் கொண்டு போய் பார்க்கணும். இப்போ நான் 3 பேஜ் குடுத்தேன்ல, இப்போ இது மாரி நீங்க நெட்ல சர்ச் பண்ணணும். இப்போ வந்து ஜெமினி ஏஐலயோ இல்லன்னா சாட் ஜிபிடிலயோ போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், சிமெட்ரிக் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பேஸ் பண்ணி எம்சி கொஸ்டின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஒரு 4, 5 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் பாருங்களேன், 5 கொஸ்டின் பாருங்க. இப்போ தரவாயிடுவீங்க. சரியா? ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ எல்லாமே 5:25 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு புதுசா ஒரு டாபிக் ஆரம்பிச்சேன்னா எங்கிட்டயாவது போய் இடிக்கும். இந்த 5 மினிட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. எனிவேஸ் தேங்க் காட். இந்த 2 பேஜ் கொஸ்டின் பேஜையும் சரி ப்ளஸ் ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். மீதி உள்ள 10 கொஸ்டின் இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டா 5 நிமிஷம் உங்களுக்கு முடிஞ்சிடும். கரெக்டா 5:30க்கு புக்கை மூடி வச்சுட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த இ லேர்னிங் மீன்ஸ் என்ன? ஆன்லைன்ல எங்கேயோ இருக்கிற என்னோட அறிவை கடவுள் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபோனா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க்கா இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்ல ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா அந்த கிளாஸ்க்குள்ள வந்திருக்க முடியுமா? அந்த ரீசார்ஜ் பண்றதுக்கான அந்த $299 கூட கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அது ஒரு பிளெஸிங்ஸ் தான். மணிங்கிறதும் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் பிளெஸிங். இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுத்திருக்காரு பாருங்க. மணின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்திருக்காரு. அது இல்லைன்னா அந்த ஃபோன் வாங்கியிருக்க முடியாது, நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்திருக்க முடியாது. அட் த சேம் டைம் அதை தாண்டி இன்னைக்கு எஜுகேஷன் கொடுத்திருக்காரு. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பிளெஸிங்ஸ் கொடுத்த காடுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மொமெண்ட்டை எனக்கு லைஃப் லாங் நினைக்கணும். நான் இந்த அறிவு நிறைய பேருக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேங்கிற ப்ராமிஸை கடவுள் கிட்ட கொடுத்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ so much and thank you all. Thank you so much. Thank God. ஓகே, நம்ம கிளாஸ் கட் பண்ணிக்கலாம்.